இவ்வாறு இருக்க ஜனாதிபதியோடு அமைச்சர்கள் பலரும் சென்றிருக்கிறார்கள். எனவே அதற்காக பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீரகேசரி பத்திரிகையின் செய்தி 5 பதில் அமைச்சர்கள் நியமனம் என்பது தலைப்பாக இருக்கிறது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீனாவுக்கு சென்றுள்ள நிலையில் 5 அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியின் கீழ் உள்ள 3 அமைச்சுகளுக்கான டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய 3 அமைச்சுகளுக்கும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு என்பவற்றுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியியலாளர் இரங்க வீரரத்னவும், பாதுகாப்பு பதில் அமைச்சராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜாவர்சேகரவும், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அர்ஷன சூரியபுரமும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவும், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பதில் அமைச்சராக வைத்தியர் பிரசன்ன குமார குணசேனவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் அந்த செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.